ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி. நான் உங்கள் ராகுல். இந்த ஐபிஎல் ஏலம் 2019 ஏலத்தில் வந்து ரொம்ப சென்சேஷனான ஒரு டீம், ரொம்ப பேசப்பட்ட ஒரு டீம்னா யாருன்னா கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமில் வந்து நம்மளோட யுவராஜ் சிங் வந்து அணியில் எடுத்துருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இப்போது 2019 ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கீ பிளேயர்ஸ்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ட்டு நம்ம பேசுகிறோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கீ பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 4 பிளேயரோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இவங்க 4 பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணாதான் அந்த டீமோட விக்ட்ரியே வந்து உறுதியாகும். அந்த மாதிரி வந்து சொல்லலாம். அந்த மாதிரி யார் அந்த 4 கீ பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் லிஸ்ட்டில் வந்து 4th பிளேஸை பிடிச்சிருக்க பிளேயர் யாருன்னா நம்மளோட மயான் மார்க்கண்டே, ஒரு ஸ்பின்னர், இந்தியாவை ரெப்ரசன்டேஷன் பண்ணுற ஒரு யங்ஸ்டர். இவரோட பங்களிப்பு கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து ஒரு கோர் ஸ்பின்னராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மயான் மார்க்கண்டே தான் இருக்காரு. அந்த வகையில் மயான் மார்க்கண்டே ஒரு பெரிய ஒரு கீ பிளேயராக மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்து இருப்பார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் இப்போவும் அடித்து நான் சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். நம்பர் 3, இந்த இடத்த பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரோஹித் சர்மா ஓப்பனிங் விளையாடுறதா இருக்கட்டும், அதே சமயத்தில் ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் விளையாடுறாருனாலும் ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் டீமோட விக்ட்ரிக்கு. நம்ம லிஸ்ட்டில் வந்து 2nd பிளேஸை பிடிச்சிருக்க பிளேயர் யார் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இவரோட ஐபிஎல் கெரியர் போன வருஷத்துலேருந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். நான் வந்து யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். போன வருஷம் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து கொடுத்தாரு. அந்த வகையில் வந்து இந்த சீசனில் சூரியகுமாரோட யாதவோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம் மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த இருக்கும். ஏன்னா சூரியகுமார் யாதவ் மேக்ஸிமம் ஓப்பனிங் அடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த வகையில் இவரும் நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஒரு ரொம்பவே ஒரு கீ பிளேயராக தான் இருப்பார். நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னா வந்து பும்ரா. இவரோட ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மும்பை இந்தியன்ஸோட போலிங் லைனப்பே இவரை நம்பி இருக்குன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ வந்து வேர்ல்டு கப் வேற வரப்போகுது, அதனால் இவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ வந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து கண்டிப்பாக விளையாடலைன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக தான் இருக்கும். அந்த வகையில் பும்ராவோட ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். இது எல்லாருக்குமே வந்து ஃப்ராங்காகவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பும்ரா இல்லைனா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்றத. சரி, ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றதா என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன? பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் டீமோட கீ பிளேயராக நீங்கள் யார் நினைக்கிறீங்க? நாங்கள் சொன்ன இந்த 4 பிளேயரை வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்படி நீங்கள் ஒத்துக்கலன்னா வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் இருந்தால் அந்த பிளேயர்ஸோட நேம் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எதற்காக அப்படின்ற ரீசனையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching the video.